guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பாறை மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் மீனை இந்த மாதிரி கட் பண்ணி அதை உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கரைச்சி விட்டுருங்க. அதோட தோலை தூக்கி போட்டாம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கரைசல்லையே 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லெண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி கிண்டிட்டு ஒரு 15 போல சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ உரிச்சு வச்சிருக்க பூண்டு ஒரு கைப்பிடி அளவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காம கிண்டி விட்டுருங்க. எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து அது வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதுல 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளிக்கரைசல்ல 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இதுல 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைசல ஊத்தி இந்த குழம்பு நல்லா திக்னஸ் வர வரைக்கும் மூடி போட்டு மூடிடுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா இங்க பாருங்க எவ்வளவு திக்னஸா இருக்குன்ட்டு இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தா போதும். இதுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். மீன் ரொம்ப நேரம் வேக வேண்டாம். அதுக்குள்ள நம்ம போயிட்டு ஒரு கரண்டியை சூடு பண்ணி அதுல வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இத மிக்சியில போட்டு அரைச்சு அந்த பொடியை இதுல தூவும் போது இன்னும் நல்ல மணமா இருக்கும். இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வெல்லம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு குழம்பு பார்க்கறதுக்கே. இந்த மாதிரி லைட்டா திருப்பி விடுங்க, ஏன்னா மீன் உடைஞ்சிரும். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி இலையை தூவி குழம்பை இறக்கிற வேண்டியதான். எவ்வளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூங்க. சுவையான பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி பாறை மீன் குழம்பு வந்திருக்குன்ட்டு.